சபைக்குள்ள உக்காந்துக்கின்னு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் பாரு. நம்மளுக்கு தான் நியாய தீர்ப்பில் ஃபஸ்ட்டு நீ வா, ஆண்டவர் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு எனக்கு தான் கொடுப்பாரு. நல்லதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு தான், கெட்டதாக இருந்தாலும் நீ தானே கோயிலில் உட்காந்து வார்த்தையை கேட்டு நீ திமிர உக்காந்துதில்ல, நீ சத்தத்தை கேட்டு செவி கொடுக்காமல் இருந்தல்ல, வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் யாருக்கோன்னு உக்காந்துதில்ல, வா ஃபஸ்ட்டு உனக்கு தான் வா நிலே. என்ன அன்னைக்கு அவ்வளோ பிரசங்கம் பண்ணாங்கல்ல, அவ்வளோ சொன்னாங்கல்ல, அவ்வளோ சொல்லியும் கூட நீ மனம் மாறாத செவிட்டு விரியனை போல தெரிஞ்சிட்டு இருக்கிறிய, காது கேட்காதவனை போல என் சத்தத்தை கேட்டு கேட்டு நீ வெளியே போனோன்னா உனக்கான நடவடிக்கை மாறவே இல்லையே அப்படின்னு கர்த்தர் வருத்தப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஆக்கினைக்குள்ள நீ தீர்க்கப்படாதபடிக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மரித்து பாவ மன்னிப்பு உண்டாக்கி நித்திய ஜீவனுக்கான வழியை உனக்கு காண்பிக்கிறாரு. அந்த வழியில் நடக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இந்த வார்த்தைகள் உங்களை சீர்படுத்தும், இந்த வார்த்தைகள் உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தைகள்